rizaqku ya Allah. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, இன்று சமூகத்தில் நிலவுகின்ற ஒரு அசாதாரண ஒரு புது பிரச்சனையையும் அதற்கான ஷரியத்தின் பார்வையில் தீர்வு என்ன என்பதையும் தங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகின்றேன். இன்று பெற்றோர்களில் பலர் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நாட்களாக இது இருக்கிறது. ஒரு பெற்றோர் வருகிறார், ஹலத், என்னுடைய பையனிடத்தில் தீய பழக்க வழக்கங்கள் தொற்றிக் கொண்டது, எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, அவன் புகை மது போன்ற விஷயத்திற்கு அடிமையாகிவிட்டான், அப்படி ஒரு பழக்கம் இருப்பது எனக்கு தெரிகிறது என்று வேதனைப்படுகிறார். இன்னொருவரோ தங்களது பிள்ளையின் மீது உண்டான அன்பின் காரணமாக அவர்களை போற்றி வளர்த்தார்கள், படிக்க வைத்தார்கள், கல்லூரிக்கு அனுப்பினார்கள். மணமுடிக்கின்ற பருவம் என்று நினைத்து மணமகன் மணமகள் மாப்பிள்ளை பெண்ணும் பேசப்படுகிறது. இதற்கிடையில் இவர்களுக்கே தெரியாமல் இவர்கள் படிக்கின்ற இடத்தில் காதல் உருவாகி விடுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை சார்ந்தவர்கள் காதலித்துக் கொண்ட இருவர் இப்ப மாப்பிள்ளை வீட்டார் சார்பாக பெண் வீட்டுக்கு வர்றாங்க. இப்படி எங்க பையன் உங்க பொண்ணை வச்சிருக்கிறான், இருவரும் மிகவும் நேசிக்கிறார்கள், நம்ம திருமணம் வைக்கிறது செஞ்சு வச்சுறதா நல்லது இப்படின்னு வந்து கேட்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இல்ல அதுக்கு சாத்தியம் இல்லை, நாங்க ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டோம், இப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி என்று அந்த மாப்பிள்ளை வீட்டார் போய்விடுகிறார்கள். நாட்கள் நகருகின்றன. திருமணத்திற்கு சில தினங்களுக்கு முன்பு பெண் காணவில்லை. பெண்ணை காணோம். என்னன்னு கேட்டா, அவள் தனது பழைய காதலனோடு ஓடி போய்விட்டாள். இப்பொழுது பெற்றோர் இடி விழுந்ததை போன்று நொறுங்கி நிற்கிறார்கள். வேறு சில கட்டங்கள்ல சில பிரச்சனைகள். இப்போ குழந்தைகளை, பொம்பளை பிள்ளைங்களை டியூஷனுக்கு அனுப்புறோம், வைக்கிறோம், அவங்க இங்க போறாங்க. ஒரு இடத்துல அதே போன்று ஒரு பெண் டியூஷனுக்கு போனால் படித்ததோடு சேர்த்து படிக்கின்ற நேரத்திலேயே டியூஷன் எடுத்த ஆசிரியருக்கும் இவளுக்கும் நட்பு ஏற்பட்டு விடுகிறது, காதல் ஏற்பட்டு விடுகிறது. கடைசியில் இருவருக்கு திருமணம் முடிக்க முடியாத நிலை. இந்த பெண்ணுடைய வீட்டில் யாருக்கும் தெரியல. இவளை ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கின்ற ஒரு கல்லூரி விரிவாக இருக்கின்ற ஒரு சகோதரருக்கு, ஒரு மணமகனுக்கு பேசி திருமணமும் நடந்து விடுகிறது. திருமணத்திற்கு பின் ஓரிரு மாதங்களில் இந்த பெண்ணை காணவில்லை என்பது புகார். இந்த பெண்ணை காணல அப்படின்னு சொன்ன எங்கன்னு பார்த்தா, தனக்கு டியூஷன் எடுத்த ஆசிரியரோடு இவள் ஓடி போய்விட்டாள் என்பது பின்னால் தெரிய வருகிறது. இப்படி சில பிரச்சனைகள். இன்னொரு தகவல் நிகழ்ந்தது. இருவர் காதலித்துக் கொள்கிறார்கள். ஒருவர் முஸ்லிம், பெண் முஸ்லிம் அல்லது மாப்பிள்ளை முஸ்லிம் அல்லாதவர். இருவரும் காதலித்துக் கொண்டார்கள். பார்த்தாங்க, இதை வெளியில சொன்னோம் அப்படின்னு சொன்னா சரியா வராது, கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் போனவர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. அவர்களுக்கு மத்தியில் திருமணம் நடைபெற்றதா, திருமணம் நடைபெறவில்லையா, இருவரும் முஸ்லிம்களாகிவிட்டார்களா, எதை பற்றிய தகவலும் இல்லை. இப்படி சில குடும்பங்கள். இன்னும் கொடுமையிலும் கொடுமை. மனமான ஒரு பெண், அவளுக்கு இரு குழந்தைகளும் இருக்கிறது. மாப்பிள்ளை சற்று குடிகாரனாக இருக்கிறான். இந்த பெண் அவனுடைய தொல்லை தாங்காமலோ அல்லது இவளும் பணிக்கு செல்வதன் மூலமாக ஏற்பட்ட தவறினாலோ இவள் காணாமல் போய் விடுகிறாள். பல நாட்கள் ஆகிறது. போலீஸ்ல புகார் தெரிவிக்கப்படுகிறது. ஆனா எந்த விதமான ஒரு தெளிவான முடிவு கிடைக்கவில்லை. இந்த பெண், ஒரு முஸ்லிமான இந்த பெண் எங்கு இருக்கிறாள், யாரோடு இருக்கிறாள், என்ன செய்து கொண்டு இருக்கிறாள், எந்த தகவலுமே இல்லை. அருமை சகோதரர்களே, இவைகளெல்லாம் உங்களுடைய பார்வைக்காக சொல்லப்பட்ட மிக சிறிய சில உதாரணங்கள், அவ்வளவுதான். இன்னும் எண்ணற்ற உதாரணங்கள் இந்த சமுதாயத்தில் பரவி கிடக்கிறது.
வேதனைக்குரிய விஷயம், வேதனையிலும் வேதனைக்குரிய விஷயம். இன்னொரு இடத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கிறது. அவள் ஏற்கனவே ஒருவனை நேசித்திருக்கிறாள். சரி, திருமணம் நடைபெற்று அந்த நேசம் நிறைவேறவில்லை, இருவர் வீட்டில் ஒப்புக்கொள்ளல. அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிருச்சு. அவ தன்னுடைய கணவன் வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கா. எப்படி இருக்கு? வேறு சிந்தனை, இவளுடைய உள்ளத்தில் வேறு சிந்தனையும் இருக்கிறது அல்லவா? எந்த வாழ்க்கை இருக்கும்? ஒரு கட்டத்துல இவங்க அங்கு இருந்து கொண்டும் தனது பழைய நண்பனோடு, பழைய காதலனோடு, நேசித்தனோடு பேசிக்கொண்டே இருக்கிறாள். இதனுடைய விளைவு, ஒரு நாள் இரவின் 11 மணிக்கு மேல, இரவின் பிற்பகுதியில் இவன் போறான். அந்த பெண்ணு கணவனுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து இவளோடு வந்து விடுகிறார். இப்படி சில தகவல்கள். சில தினங்களுக்கு முன்பு நிக்காஹுடைய திருமண அழைப்பிதழ் பார்க்கப்பட்டது. அதுல மணமகன் பேரு ரமேஷ் அப்படின்னு இருக்கு, மணமகள் பேரு ஃபைரோஸ் பான் அப்படின்னு இருக்கு. பகிரங்கமாக இன்னொரு இடத்தில் பார்த்தேன், இதே போன்று ஒரு ஆணுடைய பெயர், ஆண் முஸ்லிம் அல்லாதவரும், ஒரு பெண் முஸ்லிமுடைய பெயராகும் திருமண மண்டபத்தில் அதனுடைய முகப்புல வரவேற்பிற்காக, அதாவது வரக்கூடிய மக்களை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த போர்டுல மணமக்களுடைய பேர் இருக்கும் அல்லவா, அதுல பகிரங்கமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் மோமின்களாகிய நாம் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயங்கள், இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயங்கள். இவைகள் சாம்பிள்ஸ், அவ்வளவுதான். 1000 நிகழ்வுகள் இது மாதிரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறன. 1000 நிகழ்வுகள். ஒரு நல்ல குடும்பம், தீன்தாரியான குடும்பம், தனது பெண் படிக்கட்டும் என்று அவர் கல்லூரியில் படிக்க வைத்தால், அவள் ஒருவனை நேசிக்க துவங்கிவிட்டால், கடைசியில் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, முடியவே முடியாது, இவர் எவ்வளவு சொல்கிறார், நம்முடைய குடும்பம் வேறுமா, நம்முடைய கண்ணியம் வேறு, இதுவெல்லாம் சரியா வராது என்று எவ்வளவோ சொல்கிறார். அந்த பெண் கேட்பதற்கு தயாராக இல்லை. இல்ல, நான் விரும்பினவனை தான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் எப்படி இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை, அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். எவ்வளவோ பேசப்பட்டது, புரியவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல இந்த பெண்ணின் பெற்றோர் இறங்கி வந்து அந்த பையன்கிட்ட பேசி, சரி அவனையும் ஒரு சகோதர முஸ்லிமாக ஆக்கி திருமணம் முடித்து வைக்கலாம் என்று கருதுகின்ற நிலை வருகின்ற பொழுது அவன் சொல்லிட்டான், அதெல்லாம் சான்ஸே இல்லை, நான் வர முடியாதுன்ட்டான். என்னுடைய இடத்திற்கு உங்கள் மகள் வரட்டும், கொண்டாடிட்டு சொல்றான் தன்னை மனைவியாக வரப்போவள் இடத்தில், என் கூட நீ வந்துரு, என்னுடைய மார்க்க நான் பின்பற்றுகின்ற கொள்கைக்கு நீ வா, உன்னோடு நான் வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்கிறான். பெற்றோரின் தலையில் இடியே விழுந்ததை போன்று நொறுங்கி விழுந்து விட்டார்கள். இப்படி இது போன்ற அதிர்ச்சிகளால் மீள முடியாத பெற்றோர் 1000 இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இன்று சமூகத்தின் அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டது. அன்னைக்கு அன்றாட நிகழ்வுகள், ஒரு நாளைக்கு இது போன்ற பல பிரச்சனைகள் அவல நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை, எதனால் இவைகள் ஏற்படுகிறது, இதற்கான காரணம் என்ன, இவைகளை களைவதற்குண்டான வழி என்ன என்பதை இஸ்லாமிய சமுதாயம் தெளிவாக நிதானமாக சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஆவேசப்படுவதனாலும் அர்த்தம் இல்லை, அதே சமயத்தில் அமைதியாக இருந்து விட்டால் மிக மோசம். தெளிவாக தீர்க்கமாக அதே சமயத்தில் நிதானத்தோடு ஆலோசனை செய்து தவறுக்கான காரணங்கள் என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டும். எல்லோருக்கும் இந்த பிள்ளைகள் மீது கோபம் வருகிறது. என்னதான் இருந்தா இந்த பசங்க இப்படி பண்ணலாமா, இவ்வளவு நாள் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியவர்களை இப்படி உதாசீனப்படுத்தி விட்டு அவருடைய மனம் வேதனைப்படுற முறையில இப்படி இஷ்டத்துக்கு நடக்கலாமா அப்படி என்று எல்லோரும் நாம் பிள்ளைகள் மீது குற்றம் சொல்கின்றோம். ஆனால் பிள்ளைகள் மட்டுமே குற்றவாளிகள் அல்ல, பிள்ளைகள் மட்டுமே குற்றவாளிகள் அல்ல. நான் இங்கே சொல்ல வருவது அதுதான். பிள்ளைகளும் குற்றவாளிகள், முறைப்படுத்தாத பெற்றோர்களும் குற்றவாளிகள், நெறிப்படுத்தாத ஆசிரியர்களும் குற்றவாளிகள், கண்டுகொள்ளாத சமுதாயமும் குற்றவாளிதான்.
ஒவ்வொருவருக்கும் இந்த குற்றத்தில் குறிப்பிட்ட சதவிகித பங்கு இருக்கிறது என்பதை நிதானமாக யோசித்தால் கண்டிப்பாக எல்லோரும் தெரிந்து கொள்வோம். எல்லோரும் தெரிந்து கொள்வோம். ஏன் இந்த தவறுகள் நடக்கிறது? நமது மூதாதையர்களுடைய காலம் இப்படி இருந்ததா? இல்லையே. ஒழுக்கத்திற்கு பெயர் பெற்றவர்களாக அல்லவா முஸ்லிம்கள் இருந்தார்கள். இந்த இப்பொழுது நாம் சொன்ன தவறு என்பது அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடத்திலும் இந்த தவறு ஊடுருவி விட்டது. மிக கொடிகட்டி பறக்கிறது, மிக அநாகரிகமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் மற்றவர்களிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு முஸ்லிம்களிடத்தில் எப்படி இது இருக்க முடியும்? இஸ்லாமிய குடும்பத்தில் எப்படி இது வர முடியும்? இஸ்லாமிய குடும்பத்தில் இப்படிப்பட்ட அநாகரிகமான ஒரு செயலை எப்படி ஜீரணித்துக் கொள்ள முடியும்? ஆனா பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, கேன்சருடைய 3வது ஸ்டேஜ்ங்கிறது மாதிரி நாம் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு மனரீதியாக தயாராகிவிட்டோம். எப்படி ஒரு காலத்தில் புகைப்பிடிப்பதை பெரும் குற்றமாக பார்க்கப்பட்டது, அதுக்கடுத்து காலங்கள் மாற மாற சரி அதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற முடியாது, வாலிப பசங்க இதெல்லாம் என்ன சொல்ல முடியும், அப்படித்தான் இருப்பாங்க. புகைப்பிடிப்பதை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு நாம் கற்றுக்கொண்டோம், மனரீதியாக ஒப்புக்கொண்டோம். இப்படி பல சூழ்நிலைகளில் மது சர்வசாதாரணமாகிவிட்டது. இதனுடைய விளைவு இளைஞர்களை இந்த மது கலாச்சாரம் தொற்றிக்கொண்டு விட்டது. எந்த அளவுக்கு இப்ப மது புகைப்பொருளுக்கும் போதைக்கும் அடிமையாகிவிட்டார்கள் என்றால், ஒரு காலகட்டத்தில் பெரியவர்கள் மட்டுமே இந்த தவறை செய்து கொண்டிருந்தார்கள். இன்று கணிசமான கல்லூரியில் படிக்கின்ற ஆண் பெண்கள் இந்த தவறை செய்யும் நிலை ஏற்பட்டது. அதைவிட கொடுமையிலும் கொடுமை, பள்ளிகளில் படிக்கின்ற 10ஆம் வகுப்பு படிக்கின்ற 11, 12 படிக்கின்ற பையனிடத்தில் இந்த போதை பழக்கம் தொற்றிக்கொண்டு விட்டார். பாக்கல ஆரம்பிச்சு, வித்தியாசமான பாக்கல ஆரம்பிச்சு, அதை நாக்குக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் டெவலப் ஆகி அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமை சகோதரர்களே, ஸ்கூல்ல இந்த பழக்கம் வருதுன்னு சொன்னா யாரோ ஒருத்தன் கெட்டவன் உள்ள வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். ஒரு கெட்டவன் உள்ளே வந்து விட்டான், அவன் 4 பேரை கெடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்பொழுது கெட்டவன் ஒருவன் அல்ல, 4 பேர் கெட்டுட்டாங்க. ஆளுக்கு 4 பேரை பார்த்தா வச்சுக்கோங்க, 16 பேர் கெட்டுட்டாங்க. அவங்க 4 பேர் பார்த்தா என்ன ஆகும்? ஸ்கூலே ஹராப் ஆயிடாது? ஸ்கூலே கெட்டு குட்டிச்சோராய் போய்விடாதா? போய்விடாதான்னு கேட்கிறோம். ஏறக்குறைய போய்விட்டதோ என்று எண்ணுகின்ற கால சூழலில் நாம் இருக்கிறோம். ஸ்கூல்லேயே போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட நிலை. இப்படி பல்வேறு வகைகளில் கலாச்சார சீரழிவுகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு பையனை மாப்பிள்ளை பாக்குறாங்க, அந்த பையன்ட்ட ஏதோ போதை பழக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா இதை பெருசா எடுத்துக்கிறது கூட தயார் இல்லை. ஏன்? இன்னைக்கு யார்கிட்ட இல்ல, எல்லாத்திட்டையும் அது இருக்கிறதா. சர்வ சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மனத்திற்கு மனரீதியாக ஒப்புக்கொள்வதற்கு நாம் தயாராகிவிட்டோம். இது நோயுடைய அடுத்த கட்ட நிலை என்பது சொல்ல வருகிறேன். நோயின் அடுத்த கட்ட நிலை. மனரீதியா நம்ம தயாராயிட்டோம் இல்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் யார் மது அருந்துகின்றானோ ஃபலா துஸவ்விஜூஹு, அவனுக்கு நீங்கள் மனமுடித்து வைக்காதீர்கள் என்றார்கள் பெருமானார். மனமுடித்து வைக்காதீங்க, அவனுக்கு பெண்ணு கொடுக்காதீங்க. ஏன் தெரியுமா? மற்ற தவறுகள் எல்லாம் இருந்தால் அந்த தவறு இருக்கிறது என்ற அர்த்தம். மது தவறு ஒருவனத்தில் இருந்தால் எல்லா தவறும் இருக்கிறது என்ற அர்த்தம். மது தவறு எல்லா தவறும் இருக்கிறது. அனைத்து தீமையின் தலை. சலாம் சொல்லுவாங்க, அல் ஹம்ரு ஜம்மாஉல் இஸ்ம், பாவங்கள் அனைத்தின் பிறப்பிடம் மது. எல்லா தப்பும் வந்துரும். அதனால் எந்த அளவுக்கு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ், முன்காலத்தில் நிகழ்ந்தது என்று ஒரு கருத்தை, ஒரு வரலாற்றை சொல்வார்கள் பெருமானார். ஒரு நல்ல மனிதர் அவரை ஒரு பெண், அந்த ஊரில் முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியஸ்திரியாக இருக்கின்ற ஒரு பெண் அழைத்தார். அவர் வீட்டிற்கு வருகிறார். வீட்டின் கதவு தாழ்பால் போடப்படுகிறது. அந்த பெண் சொல்லுகிறார், இங்க பாரு, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிற, உன் மூலமாக சில தேவைகள் எனக்கு நடக்கணும், மரியாதையா செஞ்சு கொடு, அப்படி இல்ல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்ன வேண்டும் உனக்கு? நீ என்னிடத்தில் தவறாக நடந்து கொள்ள வேண்டும். முழிக்கிறார்.
என்னடா அது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே. அப்ப அவள் சொல்கிறான் அந்த பெண், சரி விட்டு, நான் 3 சாய்ஸ் தர்றேன், 3ல ஏதாவது ஒண்ணு நீ சூஸ் பண்ணிக்க, ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்னை கெடுத்துட்டேன்னு சொல்லி நான் ஊரை கூட்டு சத்தம் போட்டு எல்லாத்தையும் வர வச்சிருவேன். ஒன்று, என்னிடத்தில் தவறாக நடந்து கொள், அல்லது அங்கே ஒரு சின்ன பையன் இருந்தான், அந்த பையனை கொலை பண்ணிரு, அல்லது இந்த மது பாட்டில் ஒண்ணு இருக்கு, இந்த மதுவை சாப்பிட்டு, இந்த 3ல ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னான். இவர் பார்க்கிறார், என்ன இது இப்படி வந்து மாட்டிக்கொண்டோம், எப்படி செய்ய முடியும்? பெண்ணோடு தவறு செய்வதா விபச்சாரம் அல்லவா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பிள்ளையை கொலை பண்ணலாமா, எவ்வளவு பெரிய குற்றம் அது, வேணாம். எதையுமே செய்யலன்னு சொன்னா இவ அசிங்கப்படுத்திடுவா. அவ இருக்கிற 3ல ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துல, அப்படின்னு சொன்னா இருக்கிற 3ல இந்த முசீபத்து பரவாயில்ல, இது நம்மளோட போகக்கூடிய விஷயம், அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சு மதுவை சாப்பிட்டார். பெருமானார் கூறுகின்றார்கள், மதுவை சாப்பிட்டார். சாப்பிடுற வரைக்கும் தான் சிந்தனை அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது. மது அருந்தியவுடன் சிந்தனை அவரது கட்டுப்பாட்டில் இல்லை. அதன்பின் என்ன நிகழ்ந்தது? மதுவை அருந்தியதன் மூலம் போதைக்கு சென்ற நபர் நிலை தடுமாறினார். அந்த பெண்ணிடத்தில் தவறாக நடந்து கொண்டார். இதை அந்த பையன் பார்த்து விடுகின்ற பொழுது, இவனே சாட்சியாகி நமக்கு எதிராகி விடுவான் என்ற அச்சத்தில் அவனை கொலை செய்தும் விட்டார். இதைத்தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மது அனைத்து தீமைகளின் பிறப்பிடம், ஒட்டுமொத்த கலவை அது என்றார்கள். எல்லா தவறும் வந்து விட்டது. இன்று அப்படிப்பட்ட மது இதையே நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தயாராயிட்டோம் சொன்னா, எத்தனை குடும்பங்கள் மதுவின் காரணமாக கெட்டு இருக்கிறது. அவனுக்கு சம்பாதிக்கிற காசை ஃபுல்லா குடிச்சிட்டு வர்றான். அல்லது பெண்கள் இவனுடைய கொடுமை தாங்க முடியாமல் வேறு ரூட்டிற்கு செல்கிறார்கள். தினமும் தொல்லை. இப்பொழுது இவரிடத்தில் அன்பாக பேசுவதற்கு கணவன் இல்லை. இவனுக்கு அன்பா பேசுறதுக்கெல்லாம் முடியாது. இவர் வீட்டுக்கு வரும்போது ஃபுல் போதையில தான் வருவாரு. அப்ப அவள் அன்புக்கு இயங்குகிறாள். இவனுடைய கொடுமையை அவளால் தாங்க முடியவில்லை. யாரேனும் ஒருவன் இப்பொழுது அவளிடத்தில் அன்பாக பேசிவிட்டால் முடிஞ்சு, அதோட அவங்க சாப்டர் க்ளோஸ். இப்ப இந்த பெண் என்ன செய்யறா? ஒரு கட்டத்துல இவனை விட்டு இன்னொருவனோடு ஓடுகின்ற நிலையெல்லாம் ஏற்படுகிறது. அருமை சகோதரர்களே, இப்ப கடுமையான தவறாக கருதிய மதுவை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டாங்க. இதே போல என்ன ஆச்சு? இப்ப ஒழுக்க சீர்கேடை, பாலியல் ரீதியான தவறுகள் சர்வ சாதாரணமாக கொண்டிருக்கிறன. ஒரு திருமணம் முடிப்பது ஒரு முஸ்லிம் அல்லாதவனா, இதை பத்தி கூட பெருசா அலட்டிக்கிறக்கூடிய மனநிலை இல்லாமல் பத்திரிகையில போடுற அளவுக்கு நம்ம தயாராயிட்டோம் சொன்னா, அல்லது வரவேற்பு பலகையில பெயர்களை பதிவு செய்கின்ற அளவிற்கு, இருபாலருடைய வெவ்வேறு பெயர்களை பதிவு செய்கின்ற அளவிற்கு நாம் தயாராகிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? இந்த நோய் நம்ம எவ்வளவு ஆழமாக தாக்கி இருக்கிறது, மன ரீதியாக இதை நாம் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண பழகி கொண்டு விட்டோம். இது ஜீரணிக்க முடியாத தவறு. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன? மூல காரணங்கள் வேண்டும் அல்லவா? இந்த பிரச்சனைக்கான மூல காரணங்கள் என்ன? ஏன் இந்த தவறு நடைபெறுகிறது? இவைகளை நாம் எப்படி சரி செய்வது என்பதை ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு பொறுப்பாளர்களும், சமுதாயத்தில் அக்கறை உள்ள ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் நிதானமாக சிந்தித்து தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நான் உலக இஸ்லாமிய நேயர்களான தங்களின் பார்வைக்கு முன்வைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால், தீர்வுகள் பிரச்சனைக்கான காரணங்கள் என்னவெல்லாம் இருக்க முடியும் என்று நாம் பார்த்தால் சில விஷயங்களை சொல்ல முடியும். இண்டிவிஜுவல் என்று சொல்லப்படுகின்ற தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள், அதாவது பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய, பேண வேண்டிய சில விஷயங்கள், எல்லோரும் சமுதாயம் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களாக நாம் இருவகையாக பிரிக்கலாம். பெற்றோருடைய கடமை என்று வருகின்ற நேரத்தில் நாம் அந்த குழந்தைகளை வளர்க்கின்ற ஆரம்ப காலத்திலேயே முறைப்படுத்தி அவர்களை வளர்த்திருக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய அச்சத்தை ஊட்டி இருக்க வேண்டும். எதை கொடுத்தாலும் சரியாக வராது, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்திருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா அவர்கள் இந்த தவறு செய்ய மாட்டார்கள். இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாம் உயர்ந்த ஆடைகளை கொடுத்தோம், உயர்ந்த உணவுகளை கொடுத்தோம், ஏபிசிடின்னு சொல்கின்ற பொழுது சந்தோஷப்பட்டோம், ஆங்கில பாட்டுக்களை உச்சரிக்கின்ற பொழுது சந்தோஷப்பட்டோம். இந்த பெற்றோர்கள், எத்தனை பெற்றோர் அந்த குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள்? அந்த குழந்தைகள் குர்ஆன் ஓதுவதை பார்த்து மனமகிழ்ந்தவர்கள் எத்தனை பேர்?
டிவிகளில் வருகின்ற பாடல்களை கேட்டு அப்படியே திருப்பி பாடுகின்ற பொழுதும், அந்த ஆடல்களை பார்த்து அப்படியே திருப்பி ஆடுகின்ற பொழுதும் சந்தோஷப்பட்ட கேவலமான நோயாளிகளான எத்தனை பெற்றோர் தங்களது குழந்தைகள் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை, குர்ஆன் ஷரீஃப் ஓதுகின்ற பழக்கத்தை உருவாக்கியது எத்தனை பேர்? அவர்கள் ஓதுவதை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அந்த குழந்தைகள் மதரசாவிற்கு செல்கிறார்களா, தொழுகின்றார்களா என்று கண்காணித்தவர்கள் எத்தனை பேர்? யோசித்து பாருங்கள். குழந்தைகளுடைய உள்ளத்தில் எந்த தகவல்களை பதிவு செய்து வைக்க வேண்டுமோ அவை நாம் பதிவு செய்ய தவறினோம். மதரசா காலையில் அதனால சொல்லுவாங்க, மக்தப் மதரசாக்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை அனுப்புங்கள். மக்தப் மதரசாக்களுக்கு குழந்தைகளை அனுப்பணும். அவர்கள் அங்கு போய் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வயசுலேயே அல்லாஹ்டா யாரு, ரசூலுண்டா யாரு, அல்லாஹ் பார்க்கிறாங்கிற உணர்வை இந்த குழந்தைகள் உள்ளத்தில் பதிய வைத்திருக்க வேண்டும். நம்ம அதை செய்யல, நம்மளாலையும் கொடுக்க முடியல. நம்மை பார்த்து குழந்தைகள் திருந்த வேண்டும். நம்மள்கிட்ட தொழுகை இல்லை, வீட்டுல தொழுகையே இல்லை. நம்ம 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், 7 மணிக்கு எந்திரிக்கிறோம், நமக்கு ஒரு டைமே கிடையாது. நம்மை பார்த்து குழந்தைகள் எப்படி திருந்த முடியும்? யோசித்து பாருங்கள். நாம் அதிகாலையில் எழுந்திருத்து, நாம் தொழுது விட்டு, நாம் குர்ஆன் ஷரீஃப் ஓதிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நமது குழந்தைகளுக்கு சொல்வது கம்மியாக இருந்தால் போதும், தானாகவே அந்த பழக்கத்திற்கு அவர்கள் வந்து விடுவார்கள். அதையும் செய்ய தவறினோம். அல்லது போலியாகவாது நாம் காலையில் எழுந்திருத்து நாம் தான் கெட்டோம், நமது குழந்தைகள் நல்லா இருக்கட்டும் என்ற எண்ணத்தில் நாம் அவர்களை எழுப்பிவிட்டு மதரசாவிற்கு அனுப்பி வைத்திருக்க வேண்டும். முறையாக தவறுகளை தர்பியத் செய்திருக்க வேண்டும். அதையும் செய்ய தவறினோம். அப்படி செஞ்சிருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற செல்வங்களில் மிகச்சிறந்த செல்வம் நல்லொழுக்கமே. அதைவிட சிறந்த செல்வத்தை யாராலும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கிறோம், உடை கொடுக்கிறோம், பங்களாக்களை கட்டி வச்சிருக்கிறோம், கோடிக்கணக்கான ரூபாயில் சொத்துக்களை சேகரித்து வச்சிருக்கிறோம். என் பிள்ளை எந்த நேரத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு பாலுக்கும் பாயசனுக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசத்தை கற்றுக் கொடுத்தோம். ஆனால் நற்பண்புகளுக்கும் தீய பண்புகளுக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசத்தை நாம் வேறுபடுத்தி காண்பிக்கவில்லை. பாயசன் விஷம், நீ சாப்பிட்டா மௌத்தாயிருவா, அது தெரியுது. பால் குடிச்சா உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், இதை சொல்லிக் கொடுத்தோம். இது நல்ல செயல்கள், இது கெட்ட செயல்கள், இது நற்பண்பு, இது தீய பண்பு, இது உன்னை முன்னேற்றத்திற்கு கொண்டு வரும், இது உன்னை அழிவிற்கு கொண்டு போகும் என்று சொல்லிக் கொடுத்த பெற்றோர் எத்தனை பேர்? அல்லது சொல்லிக் கொடுக்கின்ற இடங்களுக்கு அவர்கள் முறைப்படுத்தி அனுப்பிய பெற்றோர் எத்தனை பேர்? நாம் நமது உள்ளங்களை தொட்டு பார்த்து முடிவு செய்ய வேண்டும். நம்ம எதுவுமே செய்யல, நம்ம எதையும் சரியா செய்யல. அப்படி செஞ்சது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ கொடுக்கிற செல்வத்துல, நீ கொடுக்கின்ற காசு, நீ கொடுக்கின்ற பணம், நீ உருவாக்கின்ற சொத்துக்கள், நீ கொடுத்து வைத்திருக்கின்ற பங்களாக்கள், இவைகள் அனைத்தும் சிறந்துதான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகளில் மிகச் சிறந்தது நீ அவனுக்கு கற்றுக் கொடுத்த நல்லொழுக்கம் என்கின்றார்களே பெருமானார். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லொழுக்கத்தை நீங்கள் கொடுத்திருந்தால் இந்த செல்வங்களை எல்லாம் ஒருவேளை கொடுக்க முடியவில்லை, ஆனாலும் இவைகளை எல்லாம் அந்த நல்லொழுக்கத்தின் மூலம் அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். நீங்கள் நல்லொழுக்கத்தை கொடுக்க தவறினால் இந்த எல்லா செல்வங்களையும் நீங்கள் கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் அவர்கள் அனைத்தும் செலவு பண்ணிவிட்டு ரோட்டிற்கு வந்து விடுவார்கள். எத்தனை குடும்பங்களின் பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதை நீங்கள் சற்று ஓரளவு சமூகத்தோடு ஒன்றிணைந்து பார்த்தால் தெரிய வரும். ஆதலால் அருமை சகோதரர்களே, நாம் நமது குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும். அதற்கு நாமே அவர்களுக்கு புகட்ட வேண்டும். அல்லது அது புகட்டப்படுற இடங்களுக்கு சரியான முறையில் அனுப்பி வைத்து நமது குழந்தைகளுடைய உள்ளங்களில் ஆழமாக இறையச்சத்தை பதிய வைக்க வேண்டும். இது பிரச்சனைக்கான தீர்வுகளில் ஒன்று. நாம் அவர்களுக்கு சரியா நெறிப்படுத்தவில்லை, அதனுடைய விளைவு. இன்னும் சில விஷயங்களை பெற்றோர்கள் மற்றவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவைகளை நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.